ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் ஏபி பார்க்க போகிறோம். ஜென்ரல் ஃபார்மேட் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்மேட் இருக்குது. a, a + d, a + 2d, a + 3d அப்படின்னு போயிட்டே இருக்கும். கொடுத்துருக்க சீரீஸ் ஏபியா ஜிபியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது காமன் டிஃப்ரென்ஸ் சேமாக இருந்துச்சு அப்படின்னா கொடுத்துருக்க ஃபார்மேட் வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் இருக்குது. அதாவது பொது வித்தியாசம் சேமாக இருக்கணும். காமன் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா டிஸ் ஈக்குவல் டு நமக்கு ஃபார்மேட்டில் a, a + d, a + 2d வந்து ஒவ்வொரு டேமையும் t1, t2, t3ன்னு எடுத்துக்கிறோம். காமன் டிஃப்ரென்ஸ் t2 - t1 = t3 - t2. செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட் டேர்ம் மைனஸ் பண்ணுறதும் தேர்ட் டேர்ம்லேருந்து செகண்ட் டேர்மை மைனஸ் பண்ணுறதும் சேமாக இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் 2, 4, 6, 8 அப் டு 100 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு டேர்மை t1, செகண்ட் டேர்ம் t2, தேர்ட் டேர்ம் t3ன்னு எடுத்துக்கிறோம். காமன் டிஃப்ரென்ஸ் t2 - t1 4 - 2, t3 - t2 6 - 4 ரெண்டுக்குமே ஆன்சர் 2ன்னு சேமாக வந்திருக்கு. சேமாக வந்துருந்துச்சுன்னா காமன் டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கும்போது கொடுத்துருக்க சீரீஸ் வந்து ஏபி தான் கன்ஃபார்ம் ஆகிடும்.